ஒரு காலத்தில் சோமு என்ற சலவை தொழிலாளி இருந்தான். அவனிடம் ஒரு கழுதை ஒன்று இருந்தது. அந்த கழுதைக்கு அவனால வயிறார உணவு கொடுக்க முடியவில்லை. மேய்வதற்கு தேவையான மேய்ச்சல் நிலமும் இல்லை. இதனால் அந்த கழுதை நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போனது. கழுதையின் நிலைமையைக் கண்டு சோமுவுக்கு ரொம்பவும் வருத்தமா இருந்தது. அவனும் கவலைப்பட்டான். ஒரு நாள் சோமு காட்டு வழியா நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்போது புலி ஒன்று செத்து கிடந்தது. அதை பார்த்ததும் சோமுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த புலியின் தோலை எடுத்துக்கொண்டு கழுதைக்கு போத்தி விளைநிலத்தில் மேயச் சொல்லலாம். இதனால் கழுதையும் வயிறார உணவு உண்ணும். வயலுக்கு சொந்தக்காரங்களும் புலி என்று நினைத்து அஞ்சி விடுவார்கள் என்று நினைத்தான். உடனே புலியின் அருகில் போய் புலித்தோலை உரித்து எடுத்துக்கொண்டான். வீட்டிற்கு வந்து கழுதைக்கு புலித்தோலை போத்திவிட்டு விளைநிலத்தில் மேயச் சொன்னான். கழுதையும் வயிறார பயிரை மேய்ந்தது. வயலுக்கு சொந்தக்காரர்களும் புலி என்று நினைத்து கழுதையை துரத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் கழுதை இப்படியே பயிரை மேய்ந்து நன்றாக வளர்ந்து வந்தது. சோமுவும் சந்தோஷமாக இருந்தான். ஒரு நாள் வழக்கம் போல் புலித்தோல் போர்த்திய கழுதை வயலில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பக்கமாக ஒரு பெண் கழுதை வந்தது. புலித்தோல் போர்த்திய ஆண் கழுதையை பார்த்த பெண் கழுதை உற்சாகத்துடன் கத்தியது. அந்த சத்தத்தை கேட்ட புலித்தோல் போர்த்திய ஆண் கழுதை தானும் கத்தத் தொடங்கியது. அப்பொழுது அந்த காட்டு பக்கமாக இருந்தவங்களுக்கு தெரிந்துவிட்டது, இது புலி இல்லை, புலித்தோல் போர்த்திய கழுதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. உடனே அனைவரும் சேர்ந்து தடிகளை எடுத்து கொண்டு வந்து புலித்தோல் போர்த்திய ஆண் கழுதையை அடித்து கொண்டு விட்டார்கள். கழுதையின் வேஷம் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. கழுதையும் செத்து போயிட்டு.